வாழ்வுரிமை கட்சி என்பது தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக போராடுகிறோம், மக்களின் எதிர்காலத்திற்காக போராடுகிறோம், ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு போராடுகிறோம். சொந்த நாட்டில் எமது மக்கள் காவல்துறை அடக்குமுறைக்கு ஆளாகின்ற போது, காவல்துறையுடைய தடியடிகளுக்கு ஆளாகின்ற போது, லாக்அப் மரணங்களுக்கு ஆளாகின்ற போது என் மக்களை திரட்டி வீதிக்கு வந்து போராடுகிறேன். நேற்று தினம் கூட கடலூரிலே போராட்டம். எதற்காக? கெம்பிளாஸ்ட் என்ற டை ஆக்சிடென்ட் என்கிற ஒரு மிக மோசமான, பெண்களுக்கு கரு நிக்காத செய்வது, ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துகிற ஒரு மோசமான தொழிற்சாலையை கார்பரேட் பெரும் முதலாளிகள் ஒன்றிய அரசு ஆதரவோடு அங்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துகின்ற போது அங்கே ஆயிரக்கணக்கான உறவுகளை திரட்டி இந்த பன்னாட்டு பணக்கார பெரும் முதலாளிகளுடைய நிர்வாகம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறோம். நாங்கள் நினைச்சிருந்தா அந்த கம்பெனிக்காரன்ட்ட போய் எல்லா கட்சிகளுக்கும் நீங்க நன்கொடை கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் காசு கொடு, உங்க கம்பெனியை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று கை நீட்டி வைக்கலாம். ஆனால் அது எங்கள் கட்சி செய்யவில்லை. நான் எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த பகுதியிலே கூடியிருக்கிற தாய்மார்களே, உறவுகளே, வியாபார பெருமக்களே, ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் முதலில் அந்த தலைவன் தகுதியானவனா, அந்த தலைவன் நேர்மையானவனா, அந்த தலைவன் எந்த தீய கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாது இருக்கிறானா, அரசு சொத்துக்கு ஆசைப்படாத இருக்கிறானா, மணல் திருடாம இருக்கிறானா, வெடிகுண்டு வைத்து இன்றைக்கு நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலே ஒரு நாளைக்கு 5000 லாரி இன்றைக்கு கேரளாவுக்கு கனிம கொள்ளை கடத்தப்படுகிறது, அதில் பங்குதாரராக இல்லாமல் இருக்கிறானா? இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு இனமாக நம்முடைய தமிழ் இனம் இருக்க வேண்டும்.